ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து எப்படியோ வந்து உண்மை வந்து தெரிய வந்துருச்சுங்க. இது தாண்டா வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது. மல்லியை வந்து எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. இங்கே வா அங்கே வா அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இல்லைனா வந்து உன்னையும் பிள்ளையும் அதுக்கப்புறம் புருஷனையும் வந்து 2 பேரையும் வந்து பிரித்து வச்சுருவோம். அது இல்லாமல் வந்து நான்லாம் பிஞ்சு குழந்தைன்னு கூட வந்து பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் வந்து போட்டு அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். என்னை பற்றி தெரியும்ல, யாருக்கும் வந்து இறக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இப்போ வந்து ஆப்பு வைக்க நேரம் வந்து வந்தாச்சுங்க அப்படின்றதான் வந்து நல்ல ஒரு தருணம். அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா? ஆமாங்க, விஜய் வந்து நேராக வந்து போகிறாருங்க. அந்த ராஜேஸ்வரியை இன்னைக்கு வந்து ஒன்றும் உண்டுலன்னு வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து போகிறாரு. போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியோடு வந்து போகிறாருங்க. துப்பாக்கி வந்து எங்கே வந்து கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம விஜய்க்கு இருந்துட்டு துப்பாக்கி வந்து எடுத்துக்கிட்டு, ஏய் இதுக்கப்புறம் வந்து என் பொண்டாட்டி விஷயத்துலையும் என் புள்ள விஷயத்துலையும் நீங்கள் வந்து குறுக்க வந்தீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளவு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெத்தி பொட்டில் வச்சு போட்டுருவோம் உங்களை அப்படின்ட்டு அந்த லெவலுக்கு வந்து நம்ம விஜய் வந்து ஆக்ரோஷத்தோட வந்து அந்த சீன் கிரியேஷனோட வந்து போகிறாருங்க. போயிட்டு வந்து அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, எங்களை எதுக்காக இவ்வளோ வந்து சீண்டி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, உனக்கெல்லாம் அறிவு தானே தாடி, நீ எல்லாம் வந்து பொம்பளை தானா, உனக்கு வந்து எதுக்கு இந்த பணத்தாசை வந்து வந்துச்சு, இந்த பேய் வந்து உன்னை வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தெரியலையே. உனக்கு வந்து பணம் தான் வேணும்னா நீ வந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்ட, எங்களை வந்து வாழவாச்சு நிம்மதியாக வந்து வாழவாச்சு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாரு. அந்த இதுக்கு வந்து நீ வந்து மரியாதை கொடுத்துருக்கணும். ஆனால் நீ வந்து என்ன பண்ண, உனக்கெல்லாம் வந்து வாழவே நீ வந்து தகுதி இல்லாதவன்டா, நீ எல்லாம் வந்து எப்படி வந்து வாழலாம் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து பேசிடுறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் இவங்க 2 பேரும் வந்து மாறி மாறி வந்து பேசிக்கும்போது அங்கே ஒரு குறுக்கில் ஒரு பூனம் வந்து குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு ஓரமாக வந்து விஜய் மேலே வந்து அவங்களுக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ராஜ்மா நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்படி வந்து சொல்கிறது வந்து தப்பு, நீங்கள் வந்து மாமாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல முடியல. ஏன் பார்த்தீங்களா ராஜிமா, அந்த மல்லி வந்து என்னென்ன வேலை வந்து பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பெரியம்மாவுக்கு வந்து சொன்னால், இப்போ வந்து மாமாவுக்கே வந்து சொல்லி மாமாவே இங்கே வந்து சண்டை போடுற நிலைமைக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது ரஞ்சிதா இருந்துட்டு ராஜிக்கு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து நீயா ஒரு கற்பனைக்கு வந்து வந்துடாத. அவள் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவள் வந்து தியாகின்ற பட்டத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து துடிக்கிறவ. அவள் போயிட்டு வந்து எப்படி வந்து சொல்லியிருப்பா. கண்டிப்பாக வந்து அவள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க பெரியம்மாக்காரி தான் வந்து சொல்லியிருக்கணும். அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணதை வந்து அவங்க பெரியம்மாக்காரி தான் வந்து பார்த்துருக்கா. அதனால் அவள் தான் வந்து சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு கரெக்டாக வந்து கணிப்பை வந்து யோசிக்கிறாங்க. நீ வந்து யோசிச்சது எல்லாமே வந்து கரெக்டு தான், ஆனால் அந்த இடத்துல வந்து நீ வந்து பண்ணது தான் தப்பு, பண்ணது தான் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருக்கோ. இல்லைனா வந்து உனக்கு வந்து மல்லி வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு எப்போயோ வந்து கொடுத்துருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.